வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அனதர் எபிசோட் ஆஃப் ராஹாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா என் மாமியாரோட பர்த்டே. ஸோ நாங்கள் அவங்களுக்காக என்னெல்லாம் குக் பண்ணணுன்னு பார்க்கலாமா? வாங்கோ, லெட் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் பீட்ரூட் அல்வா தான் பண்ணேன். 5 கப் ஆஃப் பீட்ரூட்க்கு 2.5 கப் நான் வந்து சுகர் எடுத்துட்டேன். 1 கப் வந்து ஒயிட் சுகர், 1/2 கப் அகெயின் ஒயிட் சுகர், 1 கப் நாட்டு சக்கரை. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் கீ போட்டுண்டு அதில் வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் பீட்ரூட் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ விட்டோன்னா அழகான சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி. இறக்கும் போது மேலே லைட்டாக ஒரு சிட்டிக்கு வந்து காடமம் பவுடர் ஆட் பண்ணனா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேங்கோ சாகோ டெசர்ட். இதுக்கு வந்து நான் 2 கப் ஆஃப் சாகோ வந்து பாயில் பண்ணி சில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா கண்டென்ஸ் மில்க் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மேங்கோ வந்து 2 மேங்கோ பியூரியை வந்து நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண மேங்கோவை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் மேங்கோ சாகோ டெசர்ட் இஸ் ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அவளுக்கு பிடிச்ச தக்காளி சாதம் பண்ணோம். அது எப்படி பண்ணோன்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொஞ்சமாக துண்டு இஞ்சி, அப்புறம் 4 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில், 4 ஸ்பூன் ஆஃப் கீ, இந்த அரைச்ச விழுது, ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ண 3 ஆனியன்ஸ், 4 டொமேட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்க ரைஸை போட்டு 2 ஸ்டீம் விட்டோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பேபி பொட்டேட்டோவை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் கரம்பு பொடி ஒன்று ஆற்றுல பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பேபி பொட்டேட்டோ அந்த கரம்பு பொடி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது ரெடி. எல்லோரும் வாங்கோ, சாப்பிடலாம். Do like, share and subscribe to Raha's Lifestyle. Thank you for watching. எல்லாரும் அப்படியே எங்கள் மாமியாருக்கு விஷ் பண்ணிவிடுங்கோ.